என் ஒய்ஃப் திடீர்னு அவங்க சொந்த ஊரான ஈரோடுக்கு போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் சடனாக பிளான் பண்ண ட்ரிப் தான் இது. வந்தே பாரத்தில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. டிக்கெட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் வேறு வழி இல்லைன்றதால வந்தே பாரத்தில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோங்க. இது தாங்க நாங்கள் வந்த கம்பார்ட்மெண்ட். சீட்ஸ்லாம் ரொம்பவே க்ளீனாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. பசங்க 2 பேரையுமே அந்த ஃபுட் டேபிளில் உட்கார வச்சிட்டோங்க. நாங்கள் வந்தே பாரத்தில் வர ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது தான். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை. நமக்கு அவங்க வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட் கொடுப்பாங்க. இது 2மே நமக்கு ஃப்ரீ தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண வேணாம். ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்சர் பாக்கெட், ஒரு பாப்கார்ன், வடை, அப்புறம் ஒரு க்ரீம் பன் கொடுப்பாங்க, ஒரு இன்ஸ்டன்ட் டீ மிக்ஸ் பவுடர் கொடுப்பாங்க. இதாங்க அந்த க்ரீம் பன்னு. எடுத்தோடனே ஸ்ரீகேஷ் ஒரு கடி கடிச்சிட்டான். அப்புறம் ஒரு பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன், இது ஸ்வீட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. அப்புறம் வடை ஒன்று கொடுத்தாங்க. உங்களுக்கு பல் வீக்காக இருந்தால் இந்த வடையை தவிர்த்துருங்க, இல்லை பல் ரொம்ப இன்னும் வீக்கமாயிருங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. இதில் அந்த இன்ஸ்டன்ட் டீ பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம டீ குடிச்சிக்கலாங்க. டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பசங்களோட வர ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது தான், தாத்தா பாட்டி இல்லாமல் இந்த லாஸ்ட்டு 1 இயரில். அதெல்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. விண்டோ சீட்டுன்றதால வேடிக்கை காமிச்சிட்டே அப்படியே ஓட்டிட்டோம் டைமை. அப்புறம் இது இல்லாமல் நமக்கு கூல் ட்ரிங்க்ஸு, பிஸ்கட் ஸ்பைஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்க. ஒரு 4 to 4.5 ஹவர்ஸில் ஈரோடு வந்துட்டோம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஜேர்னியாக இருந்துச்சுங்க. இந்த ஜேர்னி எங்களால் மறக்க முடியாது. அந்த மசால் வடையும் எங்களால் மறக்க முடியாதுங்க.